அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோடர் குமரலட்சுமி பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாங்க 18/5/2025 அன்று. கும்பராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வராரு, ஜென்மத்தில் இருப்பாரு. கேது பாத்தீங்கன்னா 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பார். 1.5 வருட காலகட்டங்கள் ராகு கும்பத்திலையும், கேது பாத்தீங்கன்னா சிம்மத்திலேயும் தான் இருப்பாங்க. 18 மாதங்கள் அங்கதான் இருப்பாங்க. எப்பவுமே ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துல வர்றப்ப கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும், growth இருக்கும். வேலை, பொருளாதாரம், பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். உதவிகள் கிடைக்கும். நிறைய கடன் சுமை இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வருமானங்கள் அதிகரிக்கும். எப்பவுமே இன்கம் பாத்தீங்கன்னா ராகு கும்பத்துல வர்றப்ப வருமானங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தாலுமே அந்த இன்கம் குறைய இருக்காது. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். கடன் சுமை அதிகமாக இருந்துட்டே தான் இருக்கும். பொறுப்பு பதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வரும். குடும்பத்திலேயே கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுக்காரங்க சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனைகளும் விரயங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு புதிய மாற்றத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே சனீஸ்வரனோட வீட்டுல இருக்கிற ராகு கொடுத்துருவார். காரணம் என்னன்னா, இப்ப ராகு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் உள்ள வர்றாரு. ஒரு 6 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருப்பார். இந்த 6 மாத காலகட்டங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு பினான்ஸ் ரீதியா நல்ல ஒரு growth கொடுக்கக்கூடியது. இன்கம் பாத்தீங்கன்னா அதிகமா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சு. சிலருக்கெல்லாம் புதிய வீடு, வாகனங்கள் மாத்துறது, புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய வீடுகளை கட்டுறது, விற்கிறது, வாங்குறது, இதெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திடீர்னு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம், ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி, வேலையில பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதுல ஒரு இன்கம் அதிகமா கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கக்கூடியது. அப்போ இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறதே ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில தொழில நல்ல வேகமா போயிட்டு இருக்கும். நல்ல இன்கம் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி காலகட்டங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடை, கலைத்துறை சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சியா இருக்கும். கும்பத்துல ராகு இருக்கிறப்ப ஜென்மத்திலே இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சி இருக்கு. ஏன்னா ஆசைகளை எப்பவுமே ராகு பாத்தீங்கன்னா ஆசைகளும் பேராசைகளையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். தன்னுடைய இந்த ராசிலேயே ஜென்மத்திலேயே இருக்கிறப்ப ஆசைகள் எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கும். சிலர் செயல்படுத்த முடியும், சிலர் செயல்படுத்த முடியாது. அவங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் இது ஒரு 6 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வித்தா தான் பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போ ஒரு புதிய மாற்றங்களை எதுலையுமே அவங்க சந்திச்சிருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் 6 மாத காலகட்டங்கள் அப்புறம் ராகு தன்னுடைய நட்சத்திரம் வருவார். இந்த தன்னுடைய நட்சத்திரத்துல வர்றப்பதான் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர்கள், அவமானங்கள் வர்றது, பொருளாதார ரீதிய சங்கட்டங்கள் வர்றது, குடுக்கல் வாங்கல பிரச்சனை, பினான்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கடன் சுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்கும். கடன் அதிகமான உதவிகள் கிடைக்கும், கடன் அதிகமாகும் தொழில் ரீதியாக. இந்த ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப அதாவது தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகிறது, இன்னொருத்தரை நம்பி ஏமாறுறது, பினான்ஸ் ரீதியா இந்த ப்ராப்ளத்தை புதுசா சந்திக்கிறது, ஏமாறுறது, சிலருக்குலாம் ஜாமீன் போட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றுறது, வம்பு வழக்குகள் பாத்தீங்கன்னா அவங்கள தானா தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிறப்ப. யாருனே தெரியாத அவங்களால ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வர்றது, இதெல்லாம் தேவையில்லாத வாக்கும் கொடுக்கக்கூடிய காலகட்டமும் பாத்தீங்கன்னா அதல்ல. அது அந்த காலகட்டத்துல பினான்ஸ் ரீதியா ரொம்ப பிரச்சனை சந்திக்க வேண்டியது வரும். அதாவது உறவுக்காரங்கிட்டையும் பிரச்சனை வரும், நண்பர்களோட ஒத்துழைப்பு இருக்காது, அவங்ககிட்டயும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். இதெல்லாம் அந்த ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிறப்போ பதவி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், அவமானங்களும் சந்திக்கும். அந்த ராகு நட்சத்திரம் இருக்கிறப்ப தன்னுடைய பேரை கலங்கப்படாம பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எந்த ஒரு வேலை துறையில் இருந்தாலுமே தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்கே தான் ராகு பார்த்துட்டே இருப்பார். அந்த இடத்துல ராகு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வருவார். ஆனா ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருந்தாலுமே அந்த இன்கம் சோர்ஸுங்கிறது எப்பவுமே டெவலப்லயே தான் இருக்கு. அது வளர்ந்துட்டே தான் இருக்கு. பொருளாதார ரீதியான ஒரு நல்ல வளர்ச்சியை பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி கணவன் மனையோட கருத்து வேறுபாடுகளுக்கும் பஞ்சம் இருக்காது. குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா கடன் சுமையும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. மாற்றங்களும் இருக்கு, சுமைகளும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு. சிலர் கலப்பு திருமணங்கள்லாம் ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிறப்பெல்லாம் நடந்துரும். ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 மாத காலகட்டங்கள் இருப்பார். அப்ப இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதரர்கள்னால பாத்தீங்கன்னா பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்குகள், சங்கட்டங்கள் ஆகிறது,
நண்பர்களால ஒத்துழைப்பு இல்லாம போறதா, நண்பர்களால பிரச்சனை, கூட்டாளிகளால பிரச்சனை, இப்படி எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். செலவு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் செவ்வாய் நேசத்தை வரப்ப நிறைய பண்றது, ஏதாவது அறுவை சிகிச்சைகள், ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டைமிங் வர்றது, இதெல்லாம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ராகு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செலவு அப்படிங்கிறது, எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. 18 மாதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மாத காலகட்டங்களே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏழுல இருக்கிற கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துல வர்றாரு, சூரியனுடைய நட்சத்திரத்தை வர்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசியல்வாதிகளோ இல்ல அரசாங்க ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, தேவையில்லாத சங்கட்டங்கள் வர்றது, அதே மாதிரி தகப்பனாருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய உடல்நிலை சரியில்லாம போறது, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இது வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் அந்த விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது கேது வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் வருவார். பூர நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாத காலகட்டங்கள் இருப்பார். இந்த 8 மாத காலகட்டங்கள் வந்து ஒரு புதிய மாற்றமா இருக்கு. அதாவது எதுவுமே நெருக்கடியிலேயே தான் கொண்டு போவார். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறப்ப அந்த பதவி பொறுப்புகள்லாம் இருக்கிறப்ப தேவையில்லாத சங்கட்டங்களும் ஒரு அவப்பெயர்களும் இந்த மாதிரி காலகட்டத்தில் வரும். புதிய வீடு, புதிய வாகனங்கள் அமையிறது, இடங்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமானதும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பார். அப்புறம் கடன் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும். கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறப்ப கடன் அப்படிங்கிறது சுமைகளும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனை, ஃபினான்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கேது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருவார், மகம் நட்சத்திரத்துக்கு வருவார். இந்த மகம் நட்சத்திர அளவுக்கு ஆன்மீக பயணங்கள், ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கேது தன்னுடைய நட்சத்திரத்துக்கு அதிகமா வரும். பெரியவங்களுடைய தாய் தந்தையாரனுடைய உடல்நிலை சரியில்லாம போறது, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் பண்றது, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், விரயங்கள் இதெல்லாம் வந்துகிட்டே சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். செலவு பயணங்கள்னால அதிக அளவு பயணங்கள், சில இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, வெளிநாடு பயணம் போறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்குலாம் கொஞ்சம் இடைஞ்சல்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தடங்கள் ஆகிட்டே இருக்கு. இது ஒன்று ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தடங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். எப்பவுமே ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராசைய காட்டி தான் அதை இது பண்ணுவார். அதே மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு கிடைக்கிறதுக்கு ஒரு தடங்கள் ஆகும். ஒரு 4-5 தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிபட்டு தான் அதை வாங்க வேண்டியதா இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு ரொம்ப பொறுமை சோதிக்கிற அளவுக்கு தான் கேது பகவான் இருப்பார். ராகு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துனே அவங்க பரபரப்பா போகக்கூடிய தன்மை வந்து அதுக்கப்புறம் தான் அந்த சோதனைகள்ங்கிறதே வரும். அதனாலதான் ஒரு புரட்டாதி நட்சத்திரத்துல உள்ள வர்றப்பே நல்ல வளர்ச்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். போக போக 18 மாதங்கள், அந்த 10 மாதங்கள் கழிச்சு போக போகவே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சங்கட்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால பொறுப்புணர்ச்சியா இருக்கிறதே கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது, சுமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்லயே ஒரு நல்ல வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கலப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்க போறாங்க. வழிபாடுகள்னு பார்த்தா ஒரு திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பலம், கீழப்பெரும்பள்ளம், அதே மாதிரி நாகராஜா கோயில், நாகர்கோயில், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி நல்ல புண்ணிய ஸ்தலங்கள் வந்து ராகு கேதுக்களுக்கான வழிபாடுகள். அதே மாதிரி பழமையான ஒரு சிவன் கோயில்ல அந்த வழிபாடுகள், திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த மாதிரி எல்லாம் சென்று வழிபட்டு வர்றப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சங்கட்டங்கள் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி அனந்த சயனா இருக்கு, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன், ஸ்ரீ ரங்கநாதர், இப்படி பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபட்டு வர்றது, சர்பத்தோட இருப்பார். அந்த மாதிரி ஆலயங்கள் சென்று வழிபட்டு வர்றது அந்த தோஷங்கள் எல்லாம் போக்கக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி அன்னதானங்கள் நிறைய செய்யலாம். அதே மாதிரி இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரோட வீட்டுல இருக்கிறதுனால 11ஆம் இது காலனுடைய 11ஆம் வீடு வந்து கும்பம். அதனால கும்பாபிஷேகம் நடைபெற ஒரு ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதார உதவி, நிதி உதவி செய்யலாம், இல்ல பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு, புனரமைக்கிறதுக்கு உதவிகள் செய்யலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவங்களை போக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரிலாம் செய்வது. அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா செய்துட்டு இருக்கலாம். இந்த தோஷங்கள் வந்து கொஞ்சம் குறையும், தேவையில்லாத சங்கட்டங்களும் வராது. கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்குது. புதிய மாற்றங்கள் எதுலையுமே சந்திப்பாங்க. தொழில், வேலை எல்லாத்துலயும் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போ சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், இன்கம் சோர்ஸ் அதிகமாகும். என்ன இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் இருந்தாலும் கூட வளர்ச்சி வந்து உண்டு. கடன் சுமையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. வாகனம், வீடு எல்லாமே சேஞ்ச் ஆகும், எல்லாமே மாறும். அப்ப சோதனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.